ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் அந்த tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துவோங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த மேக்ஸை சால்வ் பண்ணி ஆன்சரை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இந்த கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக நீங்கள் எந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த தேர்வுடைய லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் ஐடி, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2024 ஜனவரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்து அப்ளிகேஷன் ஐடி நம்பர் இருக்கும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. yet to be generated அப்படின்னு இருக்கும். ஸோ 1-2 பேர் கூட என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, yet to be generatedனு வந்திருக்கு, எனக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல, ஸோ என்னோட அப்ளிகேஷன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. yet to be generated அப்படின்னா இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருங்க. இந்த டேஷ்போர்டில் பேஜில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்டாக அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இப்படி தான் இந்த முறையில் தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும். பட் இப்போதைக்கு yet to be generated அப்படின்னு தான் இருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.